திரு சவுக்கு சங்கர் அவர்கள் உண்மை இல்லாமல் இப்படி பேச மாட்டார். உண்மை இல்லை என்றால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க பேசுங்களா? அவர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கோரிக்கை விடுக்கிறீர்கள் என்று கேட்கலாம். வெங்கடேச பெருமாள் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் சென்னை மயிலாப்பூரில் இருந்து இயங்கி வருகிறது. இந்த வெங்கடேச பெருமாள் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் சார்வியா அருண் மற்றும் இனியா அருண் ஆகிய அருண் மற்றும் யமுனா தேவி தம்பதியரின் 2 மகள்கள் 100% பங்கு வைத்துள்ள பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். இந்த கம்பெனியின் ஒட்டுமொத்த முதலீடே 1 லட்சம் ரூபாய். ஆனால் இந்த நிறுவனம் 65 லட்சம் ரூபாயை நஷ்டமாக கணக்கு காட்டியிருக்கிறது. ஆனால் வெறும் 1 லட்சம் ரூபாய் முதலீட்டை கொண்ட இந்த நிறுவனம் 65 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு யாரோ சில தனியார்கள் 24 கோடி ரூபாய் கடன் கொடுத்துள்ளார்கள் என்று வருமான வரித்துறையில் சார்வியா அருண் மற்றும் இனியா அருண் ஆகிய 2 பேரும் கணக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். ஒரு கல்லூரி படிக்கும் பெண்ணையும் பள்ளியில் படிக்கும் பெண்ணையும் நம்பி எந்த வங்கியோ எந்த தனிநபரோ எப்படி 24 கோடி ரூபாயை கடனாக கொடுப்பார்கள் என்பது நாம் அத்தனை பேருக்கும் தெரியும். இந்த வெங்கடேச பெருமாள் பிரைவேட் லிமிடெட் போலவே 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை திரு அருண் பினாமி பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார். 7 ஹில்ஸ் பிரைவேட் லிமிடெட், பெருமாள் பிரைவேட் லிமிடெட் என்று பல்வேறு நிறுவனங்களை திரு அருண் அவர்கள் பினாமி பெயரில் நடத்தி கொண்டிருக்கிறார். திரு அருண் மட்டும் சட்டவிரோதமாக லஞ்சம் வாங்கி இந்த சொத்துக்களை சேர்க்கவில்லை. IRS அதிகாரியாக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்களுடைய மனைவி யமுனா தேவி அவர்கள் மிக மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் கடந்த சில ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார். சர்வதேச கடத்தலில் ஈடுபடுபவர்கள், சர்வதேச போதை மருந்து கடத்தலில் ஈடுபடுபவர்களின் சொத்துக்களை அந்தந்த துறைகள் பறிமுதல் செய்யும். அப்படி பறிமுதல் செய்யப்படும் சொத்துக்களை விடுவிக்க வேண்டுமா வேண்டாமா என்ற தீர்ப்பாயத்தில் நீதிபதியாக திருமதி யமுனா தேவி கடந்த சில ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். திரு